ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இலக்கணம் அதில் வந்துட்டு சொல் அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எழுத்து அப்படின்ற ஒரு இலக்கணம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். அது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தரேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சொல் அப்படின்னா என்னது? நிறைய எழுத்துக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். ஓகேவா? ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது நிறைய எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து, இப்போ பூ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது, ஆனால் அதுவே நம்ம சொல்லணும் சொல்கிறோம். ஏன்னா இட் ஹாஸ் அ கம்ப்ளீட் மீனிங், ரைட்? பூ அவ்வளோதான், ஒரே எழுத்து, ஆனால் அதையும் சொல்லுன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். இரு திணைகளையும் 5 பாக்களையும் குறிக்கும். இப்போ ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வருகிறான் அப்படின்றது ஒரு சொல். அதிலிருந்தே அவன் வந்துட்டு என்ன திணை, லைக் இருதிணை அப்படின்னா வந்துட்டு உயர்திணை அக்ரிணை அப்படின்னு இருக்குது. உயர்திணைனா என்னது? மனிதர்களெல்லாம் உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிணைனா இந்த விலங்குகள், உயிரில்லாத பொருட்களெல்லாம் நம்ம அக்ரிணை சொல்லுவோம். ஸோ வருகின்றான் அப்படின்ற அந்த ஒரு சொல்லிருந்து அவன் வந்துட்டு உயர்திணை அப்படின்றது தெரியுது. 5 பால்களையும் குறிக்கும் அப்படின்னா என்னென்னா, ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பால், இந்த மாதிரி இருக்குது. லைக் ஆணா, பெண்ணா, பலரா, ஓகேவா? அல்லது அனிமல்ஸில் பலவினா அனிமல்ஸில், நான் லிவிங் திங்ஸ்லையோ அல்லது அனிமல்ஸ்லையோ பலவினா, அல்லது அனிமல்ஸில் ஒன்றத்தை பற்றி சொல்கிறதா அப்படின்றது குறிக்கிறது. ஓகேவா? இரு திணைகளையும்னா உயர்திணையா அக்ரிணையா அப்படின்றது. 5 பால்களையும்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பாலா அப்படின்றது குறிக்கிறது. மூவகை இடங்களிலும் வரும்னா, இப்போது நம்ம இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பர்சன்னா என்னது? நான். செகண்ட் பர்சன்னா எனக்கு எதிரில் உட்காந்துருக்கவங்க, யூ அப்படின்னு வரும். தேர்ட் பர்சன்னா யாரோ, ஓகேவா? ஹீ, ஷீ, இட், தே வரும். அல்லது ஏதோ ஒரு பேர் கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி மூவகை இடங்களில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், நான், நீ, மற்றவர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். ஓகேவா? வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். பேசிக்காக ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படையாகவும் இருக்கும், குறிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூவகை மொழி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக மொழி இருக்குது. ஓகேவா? அதாவது சொல்லோட இன்னொரு பேர் தான் நம்ம மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னா என்னென்னு படிக்கலாம். தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இப்போது இங்கே பாருங்களேன். இப்போ கண் அப்படின்னு சொல்லும்போது தனியாக தான் இருக்குது கண் அப்படின்றது, ஆனால் நமக்கு அதோட மீனிங் புரியுது. கண்ணுனா ஐஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. படி அப்படின்றது தனியாக தான் இருக்குது, வேறு அது கூட எதுவுமே சேரலை, இருந்தாலும் நமக்கு அதோட மீனிங் புரியுது. அதுதான் தனிமொழி. அதே மாதிரி கண்ணன், படித்தான் அப்படின்னா, இப்போ கண்ணன்னா அது ஒரு பேர் அப்படின்றது நமக்கு தெரியுது. படித்தான் அப்படின்னா படித்தான் அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். தனிமொழியில் வந்து 2 வகை இருக்குது. என்னென்னா பகாப்பதம், பகுப்பதம். பகாப்பதம்னா நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகே, நீங்கள் கேட்கலாம் கண்ணுனா காயின்னு பிரிக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலி பகாப்பதம், பகுப்பதம் அப்படின்றது அது ஒரு தனியான ஒரு இலக்கணம், ஓகேங்களா? ஸோ அது ஏற்கனவே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சு அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது நம்ம வந்துட்டு கண்ணன் அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க, ஓகேவா? படித்தான் அப்படிலாம் பிரிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பகுப்பதம் அப்படின்னா என்னால் பிரித்து, பதம் அப்படின்றதே வந்துட்டு அந்த சொல்லை குறிக்கிறது, ஓகேவா? சொல்லுக்கு வந்து மொழி, கிளவி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து பதம் அப்படின்றது பகாப்பதம்னா பிரிக்க முடியாது, பகுப்பதம்னா பிரிக்க முடியும், ஓகேவா? இந்த மாதிரி தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது, ஓகேவா? ஒரே ஒரு சொல் தான் இருக்கும், பட் நம்மளால் மீனிங் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. இப்போ கண்ணன் வந்தான், இப்போ கண்ணனும் நமக்கு வந்துட்டு பொருள் தெரியும், வந்தானும் பொருள் தெரியும், பட் தனித்தனியாக, ஓகேவா? அது தனிமொழி. 2ம் சேர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படி தொடர்ந்து வந்து 1 அல்லது 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட, ஓகேவா, தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. பொதுமொழினா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. இப்போ வந்து 8 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை
என்னும் வேங்கை அப்படின்னா வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இவை இப்போது 8 வேங்கை அப்படின்னு தனித்தனியாக சொல்லும்போது 8னா நம்பர்ஸை குறிக்கிறது, வேங்கைனா ஒரு மரத்தை குறிக்கிறது. இவையே L+2 எனவும் வேம் ப்ளஸ் கை. ஓகே, இந்த 8ன்னு இருக்குல்ல, அந்த 8 வந்து பிரித்து எழுதும் போது L+2 அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. அது வந்து வேறு ஒரு கன்வர்ஷன் இருக்குது, அதெல்லாமே கிராமரில். ஓகேவா, L+2 அப்படின்னும் வேங்கையை வேம் ப்ளஸ் கை அப்படின்னும் தொடர்மொழியாகவும் பிரித்து நின்று எல்லை உன். ஓகேவா, L+2னா என்னது, எல்லை தூணா உன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, வேம் கை அப்படின்னா வேகின்ற கை. நீங்கள் வேங்கைன்னு சொல்லும்போது மரத்தை குறிக்குது. அதே நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா வேம் ப்ளஸ் கைன்னு பிரித்து எழுதுனீங்கன்னா வேகின்ற கைன்னு வருது. 8னா நம்பரை குறிக்குது, L+2 அப்படின்னா அந்த எல்லை உன் அப்படின்ற மாதிரி குறிக்குது. புரியுதா? ஸோ ஒன்றா இருக்கும்போது ஒரு பொருளையும் அதுவே தனித்து நின்று பிரிந்து வந்து வேறொரு பொருளையும் தருது. இவை இரு பொருட்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழியாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவாக இருக்கிறதுனால ஓகே அது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் 8 வேங்கை இந்த மாதிரியானது எல்லாமே பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கிறது அப்படின்னு வரும். ஒரு வினைன்னு என்னது இங்கிலீஷில் சொல்லும்போது வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். இப்போது எத்தனை பேர். ஓகேவா, இடம்னா எந்த இடத்துல, லைக் இடம்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகே, காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பால் அப்படின்னா ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா, இந்த மாதிரி குறிக்கிறது. இந்த மாதிரிலாம் எதுவுமே உணர்த்தாது. ஓகேவா, வெறும் என்ன செய்கிறாங்க அதை மட்டும் சொல்கிறது தான் வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈதல், நடத்தல். ஓகே, நடத்தல்னா நடக்கிறானா, நடந்துச்சா, நடக்கிறாளா, எதுவுமே தெரியல. பாலா, எத்தனை பேர், எதுவுமே தெரியல. நடத்தல் அப்படியே அந்த மாதிரி இருக்கிறது. ஈதல்னா ஈன்றுதல்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. லைக் நமக்கு எப்படி சொல்கிறதுனா எதுவுமே தெரியாது. எண், இடம், காலம், பால், எந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தாங்களா, நடக்கிறாங்களா, நடக்க போகிறாங்களா, எதுவுமே தெரியாது. நடத்தல் அப்படின்னு சும்மா சொல்கிறது தான் வந்துட்டு தொழிற்பெயர். ஓகேவா, இதில் வந்துட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் இப்போ வந்து வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வினையடி அப்படின்னா வினையோட பேசிக். ஓகேவா, நட, ஓகே, வால், ஆள், இதெல்லாமே பேசிக். இதோட விகுதி என்னது, தள்ளு, கை, அல்லு. அதாவது நடத்தல், ஓகே, வாழ்க்கை, ஆளல், ஆழ்தல், ஆட்சி செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வினை அடியுடன் இது வந்து பேசிக். விகுதினா வந்துட்டு கடைசி. ஓகேவா, விகுதினா லாஸ்ட்டாக சேர்றது. விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். லைக் எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங் இருக்கிறது. ஓகே, அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நடத்தல், வாழ்க்கை, ஆளல். நெக்ஸ்ட்டு ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்போது நட அப்படின்றது ஒரு வினையடி, இதை நடை அப்படின்னு சொல்லுவாங்க, நடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வினையடி அப்படின்னா அதுதான் பேசிக். அது வந்து பல விகுதிகளை ஏற்கும்னா நடை ஐ சேர்ந்துருக்கு, நடத்தல் அல்லு சேர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பல விகுதிகளையும் வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்மறை தொழிற்பெயர்னால் என்ன அர்த்தம், எதிர்மறை பொருளில் வருவது. இது வந்து நடவாமைனா நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, கொல்லாமைனா கொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறதும் லைக் தொழிற்பெயர் தான். அது ஆப்போசிட்டில் சொல்கிறது. நெக்ஸ்ட் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் கிராமரில். ஸோ அதுதான் ரூட் லைக் முன்னாடி சேர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முதநிலை தொழிற்பெயர்னால் என்னென்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் ஆகும்.
அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் பெர்ஃபெக்டான ஒரு விகுதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா முதல்நிலை தொழிற்பெயர்னா அந்த மாதிரி விகுதி வராது. தட்டு, உரை, அடி அப்படின்னு சொல்லுவோம். லைக் பேசிக்காக எப்படி வந்திருக்கணும்னா தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி வராமல் தட்டு, உரை, அடி அப்படின்னு அந்த பேஸாக இருக்கிற அந்த ஒரு விஷயம், இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ப்ரிஃபிக்ஸாக இருக்கிறத மட்டும் இருக்கிறது தான் வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் அந்த அல்லு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வராமல் வினை பகுதியே தொழிற்பெயர் ஆதல். ஓகேவா? ஸோ தட்டுதல் அப்படின்னா என்னது? தட்டுதல்னால் இப்படி தட்டுறது, அது வந்து ஒரு வினைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அந்த அல்லு சேராமல் அந்த தட்டு அப்படின்றத மட்டும் வர்றது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். முதல்ல இருக்கிறது மட்டும் வர்றது. ஓகேவா? உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகின்றன. நெக்ஸ்ட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா ஆப்வியஸ்லி முதல்நிலைன்னா நமக்கு இது தெரியும். திரிந்த அப்படின்னா இது மாறுறது அப்படின்னு அர்த்தம். எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? விகுதி பெறாமல். ஓகேவா? ஆப்வியஸ்லி முதல்நிலை தொழிற்பெயரும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரும் உங்களுக்கு அந்த விகுதி வராது. விகுதினா என்னது? இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வராது. ஓகேவா? விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ கெடுதல்னு வச்சுக்கோங்களேன். முதல்நிலைன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கெடுன்னு சொல்லுவோம். அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா கேடு, உனக்கு என்ன கேடு அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. ஸோ அதுதான் சுடுதல்னா சூடு பட்டுருச்சுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். சுடு அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி சில திரிந்த அப்படின்னா சில சேஞ்சஸ், ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பாயிருக்கு. ஓகேவா? சூவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்கவும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். இப்போது வந்தவர், அவர்தான் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வேர்ட்ஸாக வரும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, இப்போது வந்தவர். ஓகேவா? ஸோ இது வந்தவர் அப்படின்றது ஒரு வினைமுற்று, அந்த வினை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். வந்தவர்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும். இப்போது இது என்னவாயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு வேர்டு கொடுக்கறதுனால இது ஒரு லைக் எப்படின்னா வேறு மாதிரி ஆகப்போகுது. அதாவது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, இது ஒரு பெயர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? பெயர் மாதிரினா என்ன சொல்கிறது? இப்போ வந்தவரை பற்றி பேசிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வரும். பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும்னா இப்போ வந்தவர்னா எந்த வேற்றுமை உருபும் ஏற்கலை. பொறுத்தார் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு வேற்றுமை உருபை அது ஏற்றிருக்கு. ஓகேவா? அந்த வேற்றுமை உருபும் ஏற்றும் அல்லது ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு, வேறொரு பயனிலைன்னா என்ன? அவர்தான். ஓகே, இந்த மாதிரி பூமி ஆழ்வார் இன்னொரு ஒரு வேர்டு. ஓகேவா? பயனிலை அப்படின்னா என்ன சொல்கிறதுனா ஒன்று அவங்க இப்படியே இருக்காங்க அல்லது போகிறாங்க அல்லது வராங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்றது. ஓகேவா? வேறொரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், வேறொரு வருகின்ற வார்த்தை செகண்ட் வேர்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு வினை முற்று இருக்குது. ஓகேவா? ஏற்கனவே அது பெயரின் தன்மையை அடைந்து அந்த வினை முற்றாக இல்லாமல் அது ஒரு பெயராக மாறிட்டு வேற்றுமை உருபு பெற்று அல்லது பெறாமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு வினை, அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிக்காகவே இது 10th ஸ்டாண்டர்டில் இலக்கண குறிப்பிலலாம் வரும். வந்தவர், அவர்தான், பொறுத்தார், நம்மளாம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்தார் அப்படின்னா லைக் பாஸ்ட் டென்ஸ், வந்தவர்னா இப்போ வந்திருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்தவங்க அப்படின்னா லைக் நமக்கு ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அப்படின்னு சொல்கிறது. வந்தவர்னா இப்போ யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே தேர்ட் பர்சன். பொறுத்தார் அந்த மாதிரி அதெல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பேசிக்காக தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், தொழிற்பெயர்னால் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இப்போ தொழிற்பெயர்னால் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நடத்தல் அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ நடத்தல் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு வினை. ஓகேவா? பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். நடத்தல் அப்படின்ற ஒரு வினையையே உணர்த்தி நிற்கும். ஓகே. காலம் காட்டாது. நடத்துறதுன்னா நமக்கு என்ன காலம் ஒன்றுமே தெரியாது. படற்கையே உரியது அப்படின்னா லைக் தேர்ட் பர்சனை பேஸ் பண்ண மாதிரியே இருக்கிறது தான். ஓகேவா? தேர்ட் பர்சனாக என்னது? ஃபஸ்ட் பர்சன்னா நான், செகண்ட் பர்சன்னா உனக்கு எதிரில் இருக்கவங்க நீ, தேர்ட் பர்சனாக வேறு யாரும். ஸோ படற்கையே உரியது. அது பாடுதல், படித்தல் இந்த மாதிரி வரும். இதே வினையாளனின் பேர்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்தவர் அவர்தான் அப்படின்னா இப்போ வந்த அதெல்லாமே ஒரு தொழில். அது வந்து தொழிலை குறிக்கும் கருத்தாவை. கருத்தாவைனா யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறது. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். இப்போ பொறுத்தவர் அப்படின்றது லைக் வினை. அவங்களோட கருத்தாவை அதை யார் செய்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி காலம் காட்டும். ஓகே. இப்போ வந்தவர்னால் லைக் ப்ரெசன்ட் டென்ஸாக அதெல்லாம் தெரியுதுல்ல நமக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ். பொறுத்தார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரியுதுல்ல. மூவிடத்திற்கு முதியதுன்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அந்த மாதிரி வருது. பாடியவள், படித்தவர் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வருது. லைக் நமக்கு வந்துட்டு இது சும்மா ஒரு வினையை மட்டும் சொல்கிறது. இது வந்து தொழிலை செய்யும் யார் செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறது. கருத்தாவையும் சொல்கிறது. அப்படின்னா யார் செய்கிறாங்க. அதாவது பாடியவள், படித்தவர், படித்தவங்க, பாடியவள், அவள் அந்த கருத்தாவையும் சொல்கிறது தான் வந்துட்டு வினையாளனின் பெயர். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.